ஒரு வழியாக நம்ம நடுக்கடலுக்கு வந்துட்டோம். எந்திரிச்சு பார்த்தா போட்டு அங்கிட்ட இங்கிட்ட ஆடிக்கிட்டே இருக்கு. என்னென்னு பார்த்தா காற்று கடல் அதிகமாயிட்டு. இந்த மாதிரி டைம் நம்ம கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும். ஆனால் இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. நிறைய பேருக்கு இது ரிஸ்க்காகவும் இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ஃபர்ஸ்ட், டியூட்டி நெக்ஸ்ட். இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வமாகவே இருந்துச்சு. பார்ப்போம். இந்த மாதிரி ஆழ்கடலில் தங்கி மீன் பிடிக்கிற மீனவர்களாக இருக்க நாங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்துக்கும் தயாராகவே இருப்போம். இதில் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தா இந்த இருக்குல்ல ஜிபிஎஸ். இது நேராக அந்த அங்கே ஜிபிஎஸ் நேவிகேட்டரோட கனெக்டே இருக்கும். இது பேர் ரேடர் போயான்னு சொல்லுவோம் நம்ம. இதை வச்சு தான் நம்ம வலை எங்கே கிடக்கு, எங்கே போயிட்டுருக்கு எல்லாமே நம்ம பார்க்க முடியும். அது இல்லாமல் இது நமக்கு மட்டும் தெரியாது, எல்லாருக்குமே தெரியும். பக்கத்தில் இருக்க போட்டுக்கும் சரி, நம்ம ஏத்தாப்புல வர கப்பலுக்கும் சரி எல்லாருக்கும் தெரியும். இதை பார்த்ததுக்கப்புறம் கடலில் போகிற கப்பல்கள் கொஞ்சம் தள்ளி போவாங்க, நம்ம வலைக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு. சில கப்பல்கள் கொஞ்சம் வலை மேலேயே வருவாங்க. இந்த மாதிரி கிடைக்கிற ஃப்ரீ டைமில் இந்த ரைடர் போய் சேர்த்து எல்லாத்தையுமே நம்ம சார்ஜ் போட்டு வச்சுவிடுவோம். இது சார்ஜி அப் டு 10 days வரைக்கும் தாங்கும். அதுக்கு மேலேயும் தாங்க நினைக்கிறேன், யூஸ் பண்ணுறதை பொறுத்து. அப்படியே நம்ம சாப்பிட்லான்னு போனோம். அப்போ டிரைவர் எங்கேயோ போனாங்க. எங்கேன்னு போய் பார்த்தா இன்ஜின் ரூமில் ஏதோ சத்தம் வருது, பார்க்க வந்துட்டு போனாங்க. நம்மளுடைய பின்னாடி போனோம். பார்த்தா ரேடியேட்டரில் சுத்தமாக தண்ணி இல்லை. அதனால் ரேடியேட்டர் போய் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றிட்டு மேலே வந்தோம். இந்த மாதிரி ரொம்ப நேரம் நம்ம இன்ஜின் ரன்னிங்லேயே இருக்கும்போது நம்ம இன்ஜினில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் சொல்லிய முடிஞ்சு அப்படியே வலிஞ்சு போக வேண்டிதான். இவ்வளோ பெரிய கடலை நம்மளை காப்பாற்ற ஆள் கிடையாது. அதனால் நம்ம தான் பார்த்துக்கணும். சேஃப்டி ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாங்களே, அது இதே தான். எப்பவும் கவனமாக இருக்கணும். அடுத்து நம்ம சாப்பிட்லான்னு பார்த்தா முட்டை வச்சுருக்கேன். நமக்கு அந்த முட்டைக்குமே ஆகாது. அதோட என்ன செய்ய, அதோட பெட்டிக்குள்ளே இறங்கி தயிர் எடுக்க போயிட்டேன். இந்த ஐஸ் பெட்டியை பொறுத்த வரைக்குமே நம்மளோட மெயின் சிஸ்டமே இதுதான். நம்ம பிடிக்கிற மீன் எல்லாத்தையும் இதில் தான் ஃப்ரீஸ் பண்ணி வைப்போம். இதில் நமக்கு தேவையான மளிகை ஜாமான், காய்கறி ஐட்டம், ஜூஸ், கூல்ட்ரிங்க்ஸு எல்லாமே இதில் தான் இருக்கும். இந்த ஐஸ் பெட்டி எல்லா வீட்லையும் ஒரே மாதிரி இருக்காது. நம்ம இது சின்ன போட்டுங்கிறதுனால இது கொஞ்சம் சின்னசாக இருக்குது. ஆனால் இதுலேயே நம்மளால் 7 டன் மீன் பிடிக்க முடியும். அவ்வளோ கெப்பாசிட்டி இதிலே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஐஸ் போட்டு கொண்டு வந்திருப்போம்.
அடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். என்னன்னு தெரியல, சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே பேராசூட் போட்டாங்க. பேராசூட் போட்டாங்கன்னா இன்ஜினே ஆஃப் பண்ணிட்டாங்க. என்ன கதைன்னு போய் பார்த்தா இன்ஜினில் ஆயில் இல்லையா, வரக்கூடாத இடத்த வந்து மாற்றிட்டு மாதிரி தான் இருக்குது. என்ன செய்ய, கொஞ்சம் இந்த இன்ஜினில் மெயின்டெனன்ஸ் இல்லை, அதனால் வரிசையாக வேலை வந்துகிட்டே இருக்குது. அதோட அவங்க மாயில மாற்றிட்டு இருந்தாங்க. அதுட்டையும் போய் பார்த்தேன். இந்த பேராசூட்டை பொறுத்த வரைக்குமே எப்படி சொல்கிறது, நம்ம கரை பக்கம் கடந்தால் ஆங்கரை போட்டுடலாம். ஆங்கருக்கு நம்ம ஏற்ற மாதிரி கயிறு இருக்கும். இதேமாரி ஆழ்கடலில் நம்மளாம் ஆங்கர் போட முடியாது, அவ்வளோ நேரத்துக்கு கயிறு நம்மள்கிட்ட கிடையாது. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் அந்த பேராசூட்டை பொறுத்த வரைக்குமே இது வானத்தில் இப்படி இருக்கும், அதே மாதிரி தான் தண்ணிக்கிலே இது. நம்ம போட்டு ஓரளவுக்கு வலிஞ்சு போகாமல் பிடிச்சி விடும், எங்கேயுமே ஆடாத அளவுக்கு பிடிச்சி விடும். ஆனால் இது அப்படியே ஆடாதான் செய்யுது. இந்த கருந்தத்தில் பார்ப்போம், வேலையை முடிச்சுட்டு மேலே வரட்டும். நான் முதல் சொன்ன மாதிரியே இதுக்கு பேர் தான் ரேடர் மீன்ஸ் நேவிகேட்டர் சிஸ்டம். இதில் நம்ம எங்கே இருக்கோம், நம்ம எந்த கடலில் கிடக்கோம், எல்லாமே இதில் தான் பார்ப்போம். நான் அப்படி தான் இதை நம்ம எங்கே கிடந்தோம்னு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா நம்ம கன்னியாகுமரிக்கு நேராக தான் கிடந்தோம். அடுத்து அப்படியே திரும்பவும் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம நேராக நம்ம வலை வைக்க வேண்டிய இடத்துக்கான ஒரு பயணம். அது வரைக்கும் தூங்க முடியாது, ஏன்னா அங்கே வர என்ன விட்டு இருக்குது. இந்த ஒருத்தர் நம்ம போய் எங்கே பாடுங்க, அதோட உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த கடலில் நம்ம எங்கே வலை வச்சாலும் மீன் வராது, அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் மீன் படும். அந்த மாதிரி ஒரு இடத்த தேடி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஒரு வழியே நம்ம வலை இறக்குற இடத்துக்கு வந்தாச்சு. வந்ததோட நம்ம கொடி கம்பில் கரெக்டாக அந்த நம்ம காமிச்சோம்ல அந்த ரேடத்துக்கு கட்டி அதை ஆன் பண்ணி வச்சுருவோம். நம்ம வலை இழக்கும் போது அந்த வலையோடு சேர்த்து இதையும் இறக்கி விட்ருவோம். இது மூலமாக நம்ம வலை எவ்வளோ தூரம் போயிருக்கு, எத்தனை மைல் இறங்கியிருக்கு, எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். ஒரு வழியாக பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் நம்ம கடலில் வலை இழக்க போகிறோம். மொதல் நாள் வலை இழக்கும் போது எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் உஷாராகவே இருப்போம். இந்த போட்டில் நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக ஒரு 5 டன் வலை 5 டன்னா கரெக்டாக ஒரு 6 மைல் இறங்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இதை நம்ம அப்படியே நம்ம கடலில் இழக்க முடியாது. இது அதனால் பிரித்து வச்சுருப்போம். அதில் மொதல் செட்டு தான் இது. மொதல் செட்டு இந்த இழக்கிறாப்புல அண்ணாத்தை. இதில் மேலே இருக்க வலையெல்லாம் நம்ம வலை இழக்க கஷ்டப்படுறவங்ககிட்ட கொடுத்துருவோம். ஏன்னா நமக்கு இதெல்லாம் ஈஸி, நம்ம எவ்வளோ நாளும் இழைக்கிறலாம், கீழே வரைக்கும் நம்ம இழைக்கிறோம். ஆனால் முடியாத ஆட்கள் கொஞ்சம் மேலேயே இழக்கிட்டு போய் கொஞ்சம் விட்டு அங்கே கொடுத்துருவோம். அவங்களால முடிஞ்ச வரைக்கும் இழக்கட்டும் வந்ததுக்கு.
இந்த மாதிரி வலை இழக்கும்போது நம்ம இழக்கிறத வலையை தவிர வேறு ஏதாட்டும் வலை வந்து உடையிலேருந்து மாட்டோம் சிக்கும் கொழுவும். அப்படி மாட்டும்போது அந்த வலையை தெரியாமல் நம்ம இலக்கி அது கடலில் விட்டினா இருக்கிற எல்லா வலையும் இழுத்துட்டு போயிடும். அப்படி இழுத்து போகிறது நமக்கு நல்லது கிடையாது. நம்ம வலை இழக்கிறதே வேஸ்ட்டு. அதனால் வலை இழக்கும்போது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது இல்லாமல் வேறு அந்த வலையும் மாட்ட விடக்கூடாது. அப்படி மாட்டாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் நம்ம சுற்றி இப்படி நிற்கும். இப்படி நின்று பார்த்துக்கிட்டு தான். ஒரு வழியாக மொதல் செட்டு இலக்கி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம மொதல் செட்டு இலக்கி முடிச்சோன்னா அதில் ஜாயின் பண்ணியிருக்க அந்த கொடி நம்ம சொன்ன மாதிரி இது ரொம்பவே முக்கியம். ஏன்னா வலைக்கு அந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி ஒரு கொடியை போட்டிருப்போம். 2 பக்கமும் ரேடர் இருக்கும். அதனால் நம்ம வலை கூடையில் நம்ம வலை எப்படி மடிஞ்சு கிடந்தாலும் சரி, முடிஞ்சு கிடக்குன்னா ஒரே இடத்துல கூடி இருந்தாலும் சரி, வலை எப்படி கிடக்கும் மொத்தமாக இதில் பார்த்துடலாம். அதுதான் இது. நம்ம பின்னாடி போய் தண்ணியை குடிச்சிட்டு வரதுக்குள்ள அடுத்த செட்டு இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சொன்ன மாதிரி 5 செட்டு ஆள் மாற்றி மாற்றி இழக்குவோம். அதில் 2வது செட்டு இப்போ போயிட்டுருக்கு.
அப்படியே அடுத்த செட்டு முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செட்டு நம்ம தான் அடுத்து இழக்கணும். சாரி ஸ்பாட்டன்ஸ், நம்மளால் முதல் நாள் கேமரா ஆங்கில் மாற்றிட்டு அதனால் நம்ம முதல் நாள் நம்ம வலை இழக்கிறத ஒழுங்காக கேப்சர் பண்ண முடியல. அடுத்த நாள் பாருங்கள், அவ்வளோதான். அடுத்த செட்டு நம்ம செட்டு இலக்கி முடிச்சாச்சு. இப்போ அடுத்த செட்டு 4வது நினைக்காமா, 4வது. இது கரெக்டாக நம்ம சாயங்காலம் வலை இழக்கிறதுனால நம்ம வலை இலைக்க முடிக்கவே எப்படி ஒரு 4 மணி நேரம் ஆயிரும். நம்ம வலை இலைக்க முடிக்கிறதுக்கு எப்படியும் கரெக்டாக 7 மணி ஆயிரும். அதோட நம்ம பசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மாஸ்டர் இப்போவுமே நம்ம ஐஸ் பெட்டிக்கிட்ட இறங்கி அவங்களுக்கு தேவையான ஜாமான்லாம் எடுத்துகிட்டு சமைக்க போடுவாங்க. இந்த கேப்பில் நமக்கு ஜூஸ் வேணால் எடுத்துக்கலாம். பார்ப்போம், நம்ம வலை இலைக்க முடிஞ்சதோட நமக்கு சாப்பாடு இருக்கணும்ல, அதுக்காக தான். வலை இழக்கிறத பற்றி நான் சொல்லவே இல்லைல்ல. இந்த மாதிரி வலை இழக்கிறது எப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தாங்க. அது காஞ்ச போன ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம இழக்கினாலும் தொப்புன்னு ஈரமாயிடும். வேர்வைகள் அவ்வளோ வரும். அது போக கொஞ்சம் முடியாதவங்கன்னா கொஞ்சம் அடைக்கும். கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் எதுவுமே ஸ்டார்டிங் தானே கஷ்டம். நமக்கு இப்போ பழகிட்டு அதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரில.
அப்படியே அடுத்த செட்டு நம்ம இலக்கி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டு செட்டை பொறுத்த வரைக்குமே எல்லா பட்டிலையுமே சரி கீழே இருக்கும். கீழே இருக்கும்போதே அந்த ஈரத்துக்கும் அதுக்கும் வெயிட் அதிகமாக இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். மேலே இருக்க வலையோட கீழே இருக்க வலை கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு வழியாக லாஸ்ட்டு கட்டாப்பு நாளில் மொத்த வலையும் இறக்கிட்டு பேராசூட்டை போட்டாச்சு. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதோட திரும்பவும் இன்றைக்கி முட்டை குழம்பு சொல்லி முடிஞ்சிட்டா. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு வந்து படுத்தாச்சு. ஆனால் நாள் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கரையை நல்லா ஜாலியாக இருந்திருப்பாங்கள்ல, அது எல்லாமே இங்கே தான் உடம்பு இருக்கும். அதனால் நாள் உலக இழக்கிறதோட யாக்கு கை கால் வலிக்கும், தலை வலிக்கும், காய்ச்சல் அடிக்கும், அது எல்லாத்துக்கும் தேவையான நம்ம டேப்லெட் எல்லாமே இங்கே இருக்கும். ஃபஸ்ட் எய்ட் கிட் உட்பட எல்லாமே இங்கே இருக்கும். அதனால் பிரச்சனைகள் இல்லை. மாத்திரை போட்டு பாடு கண்டி தான். எனிவே நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும்